ஃப்ரெண்ட்ஸ், நம்ம உதாரணத்துக்கு கூகுளில் போய் தான் ஒரு இமேஜை செலக்ட் பண்ணி டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி நம்ம டவுன்லோட் பண்ணிட்டாலும் அதில் வந்துட்டு குவாலிட்டி ரொம்ப கம்மியாக இருக்கும் பார்த்துடுங்க. இது நான் ஒரு ஆப்பை சொல்கிறேன். அந்த ஆப்பில் போய் நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்கன்னா குவாலிட்டி அதிகமாக இருக்கும். உதாரணத்துக்கு நான் இப்போ கூகுளே உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். அந்த சிறுத்தையோட பார்த்தா கிளிக் பண்ணி நான் அதை லாங் ப்ரெஸ் பண்ணி டவுன்லோட் இமேஜ்னு கேட்குது பாருங்கள். அதை நான் கொடுத்து ஸ்டோரேஜ் பர்மிஷன் கேட்குது, அளவு கொடுத்தோன்னே டவுன்லோட் ஆகிடுச்சு. இப்போ நான் இதோட குவாலிட்டி கூகுளில் டவுன்லோட் பண்ண ஃபோட்டோட குவாலிட்டியை பாருங்கள். 32 KB தான். அது ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. இது வேணால் அந்த ஆப்பில் போய் செக் பண்ணி பார்க்க போகிறேன். ஆப்பில் போய்ட்டு இதேமாரி சர்ச் பண்ணி அந்த ஆப்பில் இருக்க இமேஜை நான் டவுன்லோட் பண்ண போகிறேன். HD வால்பேப்பர்ஸ்னு போட்டு நான் அதேமாதிரி சர்ச் பண்ணிக்கிறேன். இப்போ அதில் சிறுத்தையோட படம் இருக்குது பார்த்துக்கிடுங்க. நான் அதே டவுன்லோட் பண்ணிக்கிறேன். கூகுளில் வந்த மாதிரி தான் இதுலேயும் வந்திருக்கு. டவுன்லோட் பண்ணிட்டேன். இப்போ இதோட குவாலிட்டி செக் பண்ணி பார்க்க போகிற பாருங்கள். நல்லா நோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கே தெரியும். 454 77 KB பார்த்துருங்க. அதோடைய குவாலிட்டி என்ன, இதோடைய குவாலிட்டி என்ன, இதுதான் பெஸ்ட்டு. டவுன்லோடு லிங்க் கொடுத்துருக்கேன்.